நான் சொல்லணும் ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் புரியணுங்கிறதுக்கு அந்த காதல் கோர் படம் எடுத்த டைரக்டர் தான் இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் எல்லாம் எடுத்த டைரக்டர் ஜியோபிபி அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க தானே இப்ப அதிக கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. பட் நீங்க ஒரு அதுல ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்டர், கண்டிப்பா நீங்க இவ்வளவு இன்வால்வ்மெண்ட் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அந்த எஃபர்ட் போடக்கான காரணம் என்ன? தெரியல விஷயம் தான் அது. உண்மையை சொல்லணும்னா ஒரு ஆர்வ கோளாரோ இல்ல நமக்கு இருக்கிற பயங்கரமான ஒரு கமிட்மெண்ட்டோ என்ன வேணா சொல்லலாம். நான் இன்னிலேருந்து இல்லை, இது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம தியேட்டர் பண்ற டைம்லேருந்து இல்ல டப்பிங் பண்ற டைம்லேருந்து நம்ம இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப போராடி இருக்கோம். ஈவன் பிளேஸ் பண்ணும்போது, மேடை நாடகங்கள் பண்ணும்போது, ஓவியம்னு ஒரு தியேட்டர் குரூப், அதுல இருக்கிற ஸ்ரீராம் சர்மா அவர் தான் வந்துட்டு மெயினா பிளேஸ் எல்லாம் பண்ணுவாரு. அப்போ நாங்க வேலு நாச்சியார்னு ஒரு பிளே ஒன்று, டான்ஸ் ட்ராமா ஒன்று பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஷோஸ் நாங்க டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டோம். நிறைய இடங்கள்ல போய் பண்ணிட்டோம். ஆனா கடைசி அதுக்கப்புறம் பார்த்தா ஷோஸே இல்லை, 6 மாசத்துக்கு ஷோ இல்லை. அப்புறம் நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன், சார் என்னாச்சு சார், நம்ம பிளே என்னாச்சு சார்? ஏன்னா அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்று எல்லா மேகசின்லேயும் எல்லாத்துலேயுமே வேலு நாச்சியாரை பற்றி எல்லாம் ரைட் அப்ஸ் வந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, 6 months ஷோவே இல்லாமல் இருந்தபோது அப்புறம் நான் அவரை கூட்டிகிட்டு போய் 1-2 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசி அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி அப்புறம் அவங்க மூலமாக ஒரு 4 ஷோ பண்ணோம். ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு 2 ஷோ, இங்கே வாணியம்பாடியில் ஒரு 2 ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல. அப்புறம் நாங்கள் வெளியூருக்கும் போய் ஷோஸ் பண்ணோம். இது அப்போலேருந்தே இருக்கு இந்த பிரச்சனை.